ஜென்மம் போல தெரியுங்க பொய்யா அதுமாரி தான் தெரியும் பார்த்தா ஓம் மரகரா ஓம் மரகரா நீடாடு என்று சொல்லக்கூடிய இந்த உலகமாகப்பட்டது நீடு என்று சொல்லக்கூடிய இந்த நீளமாக உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஜலமயமாக இருக்க இந்த ஜலமயத்தை 12 வெடிக்க இதிலே ஆதிபரா சக்தி பிறக்க அப்படி பிறந்திருக்கிற போது இந்த உலக பிரபஞ்சம் செய்ய வேண்டும் சொல்லி அன்னையார் ஆதிபரா சக்தியால் படைக்கப்பட்ட ஆதி மாயன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் எம்பெருமானுடைய காலத்திலே இருந்தது 4 வேதத்தை உற்பத்தி செய்து இந்த 4 வேதத்தை யாருக்கு கொடுத்தார் இந்த சதர்முக பிரம்மதேவத்தில் கொடுத்தார் அல்லது எப்படி 4 வேதத்தை கொடுத்தவுடனே என்ன நிபந்தனை இட்டார் இந்த 4 வேதத்தில் ருக்கு எதிர் சமம் அதர்வண்ணம் ருக்கு எதிர் சமம் அதர்வண்ணம் சொல்லக்கூடிய 4 வேதத்தை கொடுக்கிற போது இந்த அதர்வண வேதத்தை தவிர்த்து மீண்டும் இருக்கக்கூடிய 3 வேதத்தை உலக பாராயணம் செய்து இதை போல் பாமர மக்கள் எல்லாம் எண்ணாயிரம் ஜீவதத்துக்கள் எல்லாம் மரம் செடி கொடிகள் எல்லாம் எவ்வளவு உயிர்களையோ எண்ணாயிரம் ஜீவதத்துக்களையோ படைக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை விட்டார் அல்லவே எப்படி கட்டளை எழுகிற போது வெளியிலே பார்த்தா மர்மம் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லக்கூடிய 3 வேதத்தை தவிர்த்து அந்த அதனுடைய வேதத்தை பாராயணம் செய்கிற போது இந்த நாசி என்று சொல்லக்கூடிய மூக்கு என்று வார்த்தை வழியாக அந்த சோமகாசுரன் பிறந்தார் அல்லது சோமகாசுரன் பிறந்த உடனே 4 வேதத்தை கையாளக் கொண்டு அந்த திருப்பார் தலைமையை வரைந்த உடனே பார்த்து சொன்ன வார்த்தையை நாம் சிந்தையில் வைக்காமல் அவர் செய்து விட்டோம் என்று சொல்லி ஓடி சென்று சாச்சாதி எம்பெருமானத்தில் சொல்ல எம்பெருமான் பார்த்தார் அந்த சோமகாசுரனை மடிக்க மற்ற 2 சோல்கண்டை அவதாரம் இப்படி மச்சம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்து அந்த சோமகாசுரனை வந்து 4 வேதத்தை கொண்டு வந்து மீண்டும் கொடுக்கிற போது ஆசிரியனுடைய கரம் பட்டபடியால் அந்த 4 வேதங்கள் சிக்கப்பட்டு விட்டது உலக பிரபஞ்சம் செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிற தருணத்தை என்ன செய்தார் இந்த 4 வேதத்தை சிக்கெடுக்க ஒருவர் வேண்டும் அப்படி பார்க்கிற போது எப்படி தெரியுமா பராசர் முனிவரைக்கும் அன்னையார் காந்திக்கும் அந்த 27 நட்சத்திரம் ஒன்று கூட நக்காலத்தில் இந்த ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது அவர்தான் வேஷர் அப்பேற்பட்ட வேஷராகப்பட்டவர் இந்த 4 வேதத்தை சிக்கெடுக்க அண்ணவர் ஒருவராலே முடியும் என்று சொல்லி அண்ணவரை அழைக்கின்ற போது அண்ணவர் சொன்ன வார்த்தை என்ன 4 வேதத்தை சிக்கெடுத்து சொன்னார் இதை எழுதுவதற்கு ஒருவர் வேண்டும் அப்படி பார்த்தார் யார் எழுதுவார் எப்படி எழுதுவார்
இந்த உலகத்தில் முதல் கடவுள் சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானை அழைத்து இந்த கதை ஒரு சிக்குப்பட்ட கதை. இந்த சிக்குப்பட்ட கதையை ஒருவர் சொல்ல ஒருவர் சீருடன் இது எழுதி வர வேண்டும் சொன்னார். அப்படி எழுத வேண்டும். அதை எங்க எழுதுவது? எவ்வளவு எழுதுவது? வானத்தில் எழுதினார், எட்டாமல் போய்விடும். இந்த பூமி என்று சொல்லக்கூடிய கெடி மீதில் எழுதினார், இந்த கெடியாகப்பட்டது மறைந்து போய்விடும். அப்படி சூரிய காற்றாக அடித்தால் அந்த எழுத்தெல்லாம் மறைந்து போய்விடும். அப்படி மறைந்து போய்விட்டால் எங்கே எழுதுவது? அந்த ஜலத்தின் மீது எழுதினால் அது அழிந்து போய்விடும். எப்படி அழிந்து போய்விடும் என்று சொல்லி மேரி மலை என்று சொல்லக்கூடிய அந்த இமயமலை சார்பிலே ஒரு கோடாக தான் வடிவமைத்து அந்த பாறை மீது எழுதினார். யார் எழுந்து? விநாயக பெருமான். அதாவது வேசர் சொல்ல விநாயகன் எழுது. வரிசையாகவோ சொல்லாகவோ முத்தாகவோ மொழியின் வண்ணமாகவோ வாரி சொல்ல வரிசையாக எழுது. அப்பேற்பட்ட அந்த இமயமலை சார்பிலே எழுதியது இந்த 4 வேத சிக்கு. அந்த சிக்கு என்று சொல்லக்கூடிய அந்த சிக்குப்பட்ட வேதம் இந்த 5வது வேதம் படித்தாரல்லவே. இந்த 5வது வேதம் என்று சொல்லக்கூடிய என்ன கதை? மகாபாரத கதை. எது? இந்த மகாபாரத கதையை இப்படி எல்லாம் சொல்றேனே, இந்த மகாபாரத கதையில் எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லணுமா இல்லையா? அப்படி இந்த வேதமும் 4 வெகு வெண்மையாய் கற்றோர்ந்த இந்த பாமர மக்கள் கூடியிருக்கும் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலை விஞ்ஞானம், 98 தத்துவங்கள், 108 பூரண கதைகள், ராமாயணம், கந்த புராணம், கருட புராணம், வேச பருவம், பிள்ளி பாரதம் இல்லையா? இப்படி மகாபாரதம் சகல கதைகளும் கற்றுணர்ந்த பெருத்ததர் சபை முன்பு தாய், தந்தையார், அண்ணன், தம்பி, அதாவது உடன்பிறவாத என்னுடைய அக்கா, தங்கைகள், தாய்மார்கள் சூழ்ந்திருக்க சபை முன்பு பாண்டவர் கதை என்று சொல்லக்கூடிய எனக்கு என்னுடைய ஆசான், என் குருவாக இருக்கக்கூடிய ஆசான் கற்றுக் கொடுத்த அந்த கதையை நான் முன்சொல் பின்சொல்லாகவோ பின்சொல் முன்சொல்லாகவோ வாய் தவறி ஒரு கதையை விட்டு சென்றாலும் இல்ல வாய் நழுவி ஒரு தவறான சொல்லாக சொல்லிவிட்டாலும் அதை நல்ல கதையை சிறத்து அதை சிந்தையில் ஏற்றிக் கொண்டு கெட்ட கதையை அப்புறம் தள்ளி என்னை அனைவர்களும் மன்னிக்க வேண்டும் சபையோரே. சபைதனில் எப்படி மன்னிப்பு கேட்கிறாய்? அப்பேற்பட்ட பாண்டவர் கதைக்கும் எனக்கும் என்ன சம்மதம்? நான் தான் பார்க்கிற போது எப்படி தெரியுமா? பாண்டு மகாராஜனுக்காக அன்னையார் குந்தி எம்மனுக்காக பிள்ளையாக வைத்தவன் நான் தான் அர்ஜுனன்.
விடுடா விடுடா என்ன தானே அதுக்கு தான் விட்டுட்டோம் அடிக்கிறியா இல்ல யா இவ்வளவு கோவம் உனக்கு ஐயா மாமா யா அடிக்காதுடா அடிக்காதுடா பாவம் ஒரு பட்டித்தடி ஆட்டு பட்டித்தடி எடுத்து கட்டிக்கினேன் ஆட்டு பட்டித்தடிக்க அது கொட்டைய கட்டிக்கினேன் கொட்டிய போட்டுனே கொட்டைய போட்டுக்கினேன் சுடுகாடு சாவு அத பூசினா அது மகன ஒத்துக்குடா வேணாடா டேய் வேணாடா டேய் வேணாடா டேய் வேணாடா டேய் மக்களோடி ஏய் சிசியா ஏய் ஏன் இப்படி கோபப்படுகிறாய்? ஏப்பா பாவமா அர்ஜுன் மகன் பட்டு போட்டுக்கின்னு 12 அழகு பட்டி தடுக்க எடுத்து கட்டினா நாங்க யாரு மடியரா அதான் அதை கேளுமையா சிசியா கேளுமையா ராஜநந்தனா கேளுமையா ஜெயமே தெய்வமா நீ கோபப்படக்கூடிய நேரம் நான் அர்ஜுன் என்று சொன்னவனே நம்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய குலம் அதை சொன்னார் நீ நம்பியா சொல்றதா அப்படி கிடையாது. திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த சந்திர குலத்திலே போவதாக என்னுடைய சந்தையாக ஆண்டு மகாராஜனுக்கோ அன்னையார் உண்டி அம்மனுக்கோ இருவருக்கு மூத்தமாக இருவருக்கு இளையவாக நான் அழகராஜன் என்று அவற்றை பேர்கள் மறிய வேண்டும். அப்படி எப்படி அர்ஜுனன் சொல்கிறாயோ அர்ஜுனுடைய கோலம் அன்று பார்த்தார் ராஜ கோலம். அந்த முறுக்கு மீசையோ அந்த முறிகளை அமராதோடியோ கரமதை பிடித்து திறமையாக இந்த அரசவை முன்பு வந்தார். அர்ஜுனரை பார்ப்பதற்கு அந்த 11 நாமதேனும் 12 அழகை ரசிக்க பாமர மக்கள் எல்லாம் பெண்மணிகள் வரிசை வரிசையாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆனழகன் இந்நாளிலே பார்த்தால் எப்படி சென்னாட்சி கோலத்தோடு வருவது யாரால என்ன காரணம் எப்படி என்று கேட்கிறார். சிசியா குருடமகன் திருடன் கூட அரே சொந்த தாயாரியாகிய பெரிய பாப்பிள்ளை துரியோதன செய்த தூது நயமஜகத்தா ஆறு நகரமிழந்து ஆன சேனையிலிருந்து அத்தனை தானிலிருந்து அந்த பாராசபைகளில் அந்த ஐவருக்குரிய பத்தலையை இழுத்து வந்து 60 படிவதிலட்டி ஆடை
தாயை எடுத்து அவமானம் செய்தான் பாவி. அந்த பாவி செய்ததை கண்ணால கண்டோம். கண்ணில் அவர் குழந்தை போல இந்த 5 ராஜாக்கள் பிறத்தி நாங்கள் சூதாடியது தவறு என்று சொல்லி முதலாவது சூரியவனம், 2வது ராமரசிவனம், 3வது மூத்த மகாரசிவனம், 4வது காலபைரவனம், 5வது சைந்தகனம், 6வது காமகண்டவனம், 7வது கருமகாரசிவனம், 8வது கம்பீரவனம், 9வது ராமரசிவனம், இப்படி 9 வண்ணங்கள் கடந்து 10வது பாவனம் வருகிற போது பார்த்தாலும் மணல் பாங்காக இருக்கிறது. இந்த மணல் பாங்கிலே ஓராண்ட காலங்களுக்கு பெரியோர்கள் இட்ட கட்டளை 3 கல் வைத்து சாதனை சமைக்க கூடாது இல்லையா? நல்லதொரு ஆடைகள் உடுத்தக் கூடாது. சன்னாசி கோலத்தை போல பிராமணர்களை போல இந்த 12 ஓராண்டு அந்நியாத வாசங்களுக்கு கட்டாயை ஏற்றுக்கொண்டு 10வது மனம் வருகிற போது எது உண்ணுவதற்கு காய் கனிகள் கிடையாது, பகனசாலை அமைப்பதற்கு செடிகள் கிடையாது, எங்க பார்த்தாலும் குடிப்பதற்கு சொன்ன நீர் கிடையாது, எங்கு பார்த்தாலும் மனம் தாங்க இருக்கிற போது வணக்கம் வழியாக வந்த வேசர் உபவேசர் சொல்லக்கூடிய இந்த வேத மதை சிக்கெடுத்து இந்த மகாபாரத காவியத்தை விடைந்த வேசர் பகவான் வந்தார். தாத்தா, நாங்கள் ஓராண்டு காலங்களை கழிக்க எங்களுக்கு வகை ஒன்றுமில்லை இல்லை சொல்லுங்கள் தாத்தா என்று கேட்கிற போது இந்த வனத்தில் இருந்து அடுத்த வனத்திற்கு போக வேண்டும். அடுத்த வனம் சென்று காய்கறி அறுத்து வந்து முந்தி இருந்த வனத்தில் எடுத்து வந்து இவ்வனத்தின் காலங்களை கழித்துக் கொள்ளலாம் என்பது கிடையாது என்று சொன்னார். ஆகட்டும் தாத்தா, அப்படி 13 கழித்து குழந்தை கருத்துறீங்களா என்ன பாரு அப்படி காக்கிற போது சிசியா எப்படி 13 கழித்து நாளை நாடு திரும்பினால் எங்கள் தாயாரியாக துரியோதன ஊரிய நாட்டை கொடுப்பாரா என்று சொல்லி அண்ணார் கேட்டார். கேட்ட சொல்லிற்கு அதாவது சூது நாள் தோட்ட நாட்டை சூது என்று சொல்லக்கூடிய சூது நாள் தோட்ட நாட்டை வாது என்று சொல்லக்கூடிய சண்டையில் சொல்கிற போது அப்படி எதிர்த்து நிற்கிற போது அண்ணன் தம்பி 4 இருக்க அண்ணானை சிந்தி கலக்க வேண்டாம். ஒரு கணம், ஒரே ஒரு கணம், ஒரு இமயமைத்தால் போதும் அஸ்தினாபுரத்தை அடித்து மண்மேடாக்கி அந்த துரியோதனை நாசமாக்கி இந்த அஸ்தினாபுரத்தை நான் ஆளுநரையாக செய்கிறோம் என்று சொல்லுகிற போது அப்ப தாத்தா சொன்னாரு, ஆனால் அர்ஜுனா, பீமா நகல சகாதேவர்களே, நீங்கள் பொறுமை கொள்ள வேண்டும். இவரில் ஒருவர் ஆண்டியாக நோடம் தெரிவித்து ஐயனாக சதாசிவ பெருமானை கோரி 5 முக அஸ்திரத்தை வெற்றி என்று சொல்லக்கூடிய பிள்ளை வெற்றி வந்தால் நாளை பாரத போர் முடிக்கலாம், இந்த ராஜ்யத்தை மீண்டு பெறலாம் என்று சொன்னார். அண்ணவர் சொல்லுகிற போது அதாவது அண்ணா சொன்னாரு, பாவத்தை செய்தவன் நான், சூது பகடை அடிவன் நான், எனக்கு விடைத்தார்கள் இருக்கிற போது உன்னால் ஆகாது. தர்மகுணம் அடைத்தவன் பெற்று வந்தால் வழியில் யாராக யாசகம் கேட்டால் அதை கொடுக்க தகுதி உள்ளவர்கள், அப்படி யாராக தகுதி கிடையாது. அண்ணார் விமர்சனம் கேட்டார். என்ன கேட்டார்? தாத்தா, ஒரு இமை அமைத்தால் போதும், ஒரு நொடி படத்தில் அங்கே சென்று அந்த ஈசன் வந்து வரம் கொடுத்தால் ஆட்சி, இல்லாவிட்டால் அந்த இமயமலை என்று சொல்லக்கூடிய கைலாய மலையை ஒடித்து விடுவேன் என்று சொன்னார். உண்ணுவதற்கு உத்த செய்ய தகுந்தவன் இந்த அரிய தவத்திற்கு உதவுகிறார் சொன்ன உடனே தம்பிமார்கள் இருவர் சென்று நாங்கள் சென்று வருகிறோம் என்று கேட்கிற ஆரியா பிள்ளையாக இருக்கிற நேரம் ஆரியாத வயதில் தெரியாத உங்களுக்கு இந்த மார்க்கம் தெரியாது என்று சொன்ன உடனே நான் அமைதி காட்டி அமைதியாக இருக்கிற போது அமைதியாக இருக்கும் அர்ஜுனா அருகிலே வாரோம் என்று சொல்லி அழைக்கிறார். அருகில் வந்து சென்று நிற்கிற போது அவர் சொன்னார், பெருந்தவத்துக்கு ஏற்றவன் இந்த பொறுமையுள்ள அர்ஜுனன் சென்று வருவாய் என்று சொன்ன உடனே அண்ணார் சொன்னார். என்ன சொன்னார்? அந்த
சிசியா, அப்படி பார்க்கிற போது என்னுடைய அண்ணார் சொல்கிறார், முன்ன பெரியவர் சொல்லக்கூடிய தாத்தாவாகிய வேசப்பின்பு இவன் எப்பேற்பட்டவன், பெண் ஆசை உடையவன், பெருந்தவதன் கேட்டவன் கிடையாது. அந்த அம்மை கல்லுக்கு சேலை கட்டினாலும் சித்தம்பளுடையவன், அதை ஆணவ பெண்ணை என்று ஆராய்க்கக்கூடியவன், இவன் பொன்னகத்தில் மிகுந்தவன், இந்த பெண் மீது மோகம் கொள்ளக்கூடியவன், செய்வது கிடையாது என்று சொன்னவரனே, அப்படி சொன்னவரனே அங்கிருந்து ஒரே கோபமாக நான் எப்படி போகிறேன்? ஓம் அப்படி பார்க்கிற போது ஒரு நோக்கத்தோடு அரகர மகாயவா என் அப்பனை இந்த பூலோகல் ஆதனே என்னை பொறுமையாக என் அருகில் வருவதற்கு விடையினை தருவான். அந்த பெருந்தவன் செய்ய எனக்கு அருகன புரிவா அரகரா அரகரா என்று சொல்லி நான் ஒரே நோக்கமாக போகிற போது என்ன செய்தி பார்க்கின்ற பொழுது அந்த உலகத்தை முதற்கடவுள் சொல்லக்கூடிய இந்த வேதத்தை சிக்கெடுத்து சீராக எழுதி வைத்த விநாயக பெருமானத்திலே சென்று ஆசீர்வாதம் கட்டி அப்படி ஆசீர்வாதம் கேட்கிற போது அன்னவர் சொன்ன வார்த்தை என்ன? அர்ஜுனா, உன்னுடைய பிறந்தவனத்திற்கு செல்ல திறமையான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் என் முதுகில் இருப்பதை கண்டார். கண்டவனை என்ன சொன்னான்? என்னுடைய தம்பியாகிய அந்த மயில் வாகன் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன், வெற்றிவேலன், கந்தன், கடமன், இடமன், குமர் என்று சொல்லக்கூடிய 6 வடை வீடு கொண்டு அந்த 6 முகனை கண்டு அருள் பெற்று செல் என்று சொன்னார். அப்படி போகிற போது நாங்கள் போய் கொண்டு தெரியுமா? அப்படி பாக்கிட போது சிசியா மூணு பிரமாணத்தில் சென்று இளமையாக அவரை போனது வேறு புகழோடி
முருகா எனக்கு நல்ல தருவாய் என்று கேட்க நேரம் அந்த வயசுல மண்டு வணங்கி வணங்குகிற தருணத்தில் முதுகில் இருக்கக்கூடிய மற்ற ரேகையை கண்ணால் கண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த மயில் வாகனத்தை அழைத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு மயில் தொகை எப்படி அந்த மயில் கண்டும் என் முதுகில் இருக்கக்கூடிய மற்ற ரேகையும் ஒரே வண்ணமாக தோட்டமளிக்கும். அதை பார்ப்பதற்கு அந்த மயில் கண்ணோ இது மற்ற ரேகையோ என்று அதை சிந்திப்பதற்குள் நீ வனங்கடந்து போய்விடலாம் என்று சொல்லி அதுக்காக வச்சது இந்த மயில் தொகை. அண்ணாலையில் வைத்தது ஒன்று, அங்கு அழகுக்காக இன்று பலரை சென்று நாம் அலங்காரத்துக்கு வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இப்படி பெருமிதமாக போகிற போது இந்த மனத்தின் வழியாக நான் எவ்வித பெருமைகளை சொல்லி போகிறேன். ஓம் மரகரா வனத்தில் உன்னுடைய பெருமை பேசிக் கொண்டு போகிறாயே ஐயா. யாருக்காலும் மனிதனாக பிறந்த ஆள் மற்ற தன்னுடைய பெருமையை தானா பேசுவதற்கு அர்த்தம் இருக்கணும். அப்படியா இருந்தாலும் ஐயா புகழை நீனே பேசிக் கொண்டு போகிறாயே. தாங்களை பார்த்த வண்ணம் எவ்வளவாக இருக்கிறது தெரியுமா? அப்படி இந்த உடல் அதிபருக்கு தலையில ஜடையது வளர்ந்து தாடிய மறையில் புரள கண்களெல்லாம் சிவந்திருக்க இந்த பெருத்த மனிதனாக இருந்து போகின்ற தருணத்தில் நீ யார் என்று கேட்கிறாயே? ஐயா, நான் சந்திரகுலத்தில் பிறந்தவன். சத்தியம் தவறாத மன்னர்களில் பாண்டவர்களை ராஜாக்கை ஐவரிலே நடுபிறந்தவன். அதாவது நான் தான் ஆளாளர்கள் அர்ஜுன் ஐயா. ஆமாமா. இருந்தாலும் நானே இந்த வனத்தில் வாழக்கூடிய காலவேர மகாமனிதர். தாங்கள் தானா? இருக்கட்டும் சாமி. இருந்தாலும் சந்திரகுல பரம்பரைன்னு சொல்லுகிறார். உண்மைதான். எங்களுக்கு சூரிய குலம், உங்களுக்கு சந்திர குலம். ஆமா. இருந்தாலும் எதற்கு ஒரு உறவுமுறை ஆக வேண்டும். இப்படி போகின்ற தருணம் என்ன? எதற்காக இவ்வளவு கோபத்தோடு வேலை செய்ய போகிறார்? நான் இப்படி போய் கொண்டிருக்கிற போது எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? சென்னாசி கோலத்தோடு போய் கொண்டிருக்கிறேன். எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்? அரகர மகாதேவா அப்பனே காலகண்ட திருநத்திரா பொன்பல தரித்தனாதா திரிபுரம் ஈசா உன் திருமுகத்தை காண இந்த சொல்லக்கூடிய பரமனை கோரி இந்த பார்த்திபன் வருகிறேன் என்று சொல்லி ஒரே நோக்கமாக கைலாய மலையை நோக்கி செல்கிறேன் சுவாமி. நீங்க தபபீடம் கொண்டு போவதற்கு காரணம் என்ன? எதற்காக? அதாவது தாயாதிகளை வெள்ளவிட சொல்லி முன்ன பெரியவர்கள் சொல்லிய வண்ணம் நாங்கள் காரணமான காரணத்தில் இருக்கிற போது எங்கள் தாத்தாவாகி பேச சொல்லிய வண்ணம் எங்களுடைய அண்ணனிடத்தில் விடைபெற்று நான் போய் கொண்டிருக்கிறேன். அதாவது ஏன் எதற்காக போகிறேன்? பகைவரை வெல்ல வேண்டும், பாதுகாடு அளிக்க வேண்டும். அந்த பாதுகாப்பை பெற்று வர என் அண்ணனாகப்பட்டவர் நான் போகிற தருணத்தில் பெண்டு கல்லன், பூத்தி கல்லன், பேர் போன தாசி கல்லன் சொல்லி என்னை ஈழிடம் பேசினார். அண்ணவர் மீதிலே கோபம் கொண்டு ஒரே நோக்கமாக போய் கொண்டிருக்கிறேன். எங்க அண்ணமால எனக்கு கோபம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் சிவபெருமானத்திலே சென்று தவம் செய்வதற்கு விதம் எப்படி தெரியும்? போயிருக்கிறாயா முன்ன பின்ன? இல்ல சாமி, முன்ன பண்ண கைலாய மலை போனது கிடையாது. அந்த அரிய தவங்கள் செய்தது கிடையாது. தவம் செய்ய மாற்றம் அறியாது. நான் முன்பு பின்பதாக சென்றது கிடையாது. கிடையாது. தவமாகப்பட்டது பாவத்தோடு போவதற்கு அர்த்தம் கிடையாது. என்றால் தவமோ சிவபெருமானத்திலே சென்று நான் முன்னாளிலே தவம் செய்திருக்கின்றேன். தாங்கள் செய்திருக்கிறேன். ஆமா, 30 அடி செப்புக்கம்பம் வைத்து தவம் செய்திருக்கிறேன். செய்தாய். அதே பார்வதி அம்மன் தவம் செய்திருக்கிறார் 30 அடி பொன் கம்பம். அதே காளிகாதேவி தவம் செய்திருக்கிறார் 30 அடி வெள்ளிக்கம்பம்.
இந்த கம்பமாகப்பட்டதை எடுத்து சிவபெருமானிடத்திலே சென்று கைலமலையிலே அந்த கம்பத்தை ஊட்டி தவம் செய்து உண்டானா ஈசன் வருவார் வரம் கொடுப்பார். ஐயா தாங்கள் வந்து இவனத்தை விட்டு அப்புறமாக போக முடியாமல் இங்கே வயதாகிவிட்டது. சிவபெருமானை கோரி தவங்கள் செய்து 30 அடி செப்பு கம்பம், பாட்டியாக உமாபார்வதி செய்தது 30 அடி பொன் கம்பம், அதே பத்திரகாளியில் தவங்கள் செய்தது 30 அடி வெள்ளி கம்பம். இப்படி 30 அடி 90 அடி கம்பத்தை சுமந்து போக வேண்டுமானால் நான் தோல்லை சுமந்து கொண்டு நான் வளர்த்த வழியாக போனால் மரம் செடி கொடிகளை நான் சிக்கப்பட்டு அப்புறமாக போனது உண்டானா. இதே போல் பட்டணத்தின் வழியாக போனால் இந்த கோலத்திலே சென்னாசி என்று சொல்கிறார்கள். அதை நான் சுமந்து கொண்டு போகிற போது இவன் கொம்பனோ ஒம்பனோ என்று ஈனித வார்த்தைகள் பேசினார். சந்திர குலத்திற்கு பங்கம் நேரிட சாமி. இதெல்லாம் சரியாக்குது. சந்திர குலத்திற்கு பங்கம் வந்து விடும். ஆமா, எங்களை இழிவா பேசினாலும் அந்த ஏன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆளாகி விடுவோம் இருக்கிறார். அப்ப இருந்தாலும் கோவத்தோடு போகிறாய். இந்த தவங்க அந்த தொண்ணூறு கம்பத்தையும் நான் ஒரு காலாங்கனையாக தவிர்த்து என்னுடைய அமராதோனி என்று சொல்லக்கூடிய விபதி பட்டிருக்கின்றது. அதுல வைக்கிறேன். சரி, நீ எவ்விடத்தை தவம் செய்ய நினைக்கிறாயோ அங்கே நினைத்தது உண்டானா சூப்பெருமான நினைத்து என்னையே நினைத்தது உண்டானால் நான் 90 கம்பம் ஏகமா வளர்ந்து நிற்கும். அப்படியா? கம்பத்தின் மீது ஏறி தவம் செய்வார். ஐயா அப்படி போக வேண்டுமானால் இந்த கோபத்தோடு போவதற்கு அண்ணன் மேல் கோபம் கொண்டு போகிறாயே. இந்த கோபமாகப்பட்டது தவத்துக்கு கிட்டாதப்பா. இந்த கோபத்தை தடுத்து மறுமுறை சென்று அண்ணனிடத்திலே விடை பெற்று ஆசீர்வாதம் பெற்று தாண்மை குணத்தோடு சென்றதை நாளா சிவபெருமான் பார்க்கலாம். பெரியோர் மனம் வந்தால் பெருங்கடலில் பற்றிவிடும் சான்றர்கள் சொல்லிய வண்ணமாக இப்படி பெரியவர் மனமாக தாய் தந்தைக்கு மேலாக கண்ணிமையை போல் அருளும் பகலும் 60 நிலையையும் உடனாக வைத்துக் கொண்டு 5 தலை சர்ப்பத்தை போடு இந்த பெருமையாக பாண்டவர் 5 ராஜாக்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார் என்று சொல்லி உலக வெப்பப்பட்டும்படியாக பெருமையாக வாழ்ந்த பாண்டவரில் ஒருவன் நால்வரை மீது கோபித்துக் கொண்டு ஒருவன் போனதை உண்டானால் அந்த தவப்பலன் எனக்கு கிட்டாதா? அதனால் என் அண்ணனிடத்துல சென்று பெருமையும் பொறுமையும் ஆசீர்வாதத்தை வாங்கி அர்ப்பணம் சென்றதை உண்டானால் கண்டிப்பா வர முடியும். ஆகட்டும் சாமி. சிவயோகியம் இரண்டான் பணத்தடா பசப்பா சங்கரம்மாள் மகன் யார் தெரியுமா? சர்க்குரியர் இறந்த இறைவனை சேர்ந்திருக்கார் என்று சர்வர்கள் கொடுக்க சர்வர்களோ பசப்பா அவர்களுக்கு நோயில்லா வாழ்வையும் குறையில்லா செல்வத்தை கொடுத்து அன்ன உடம்பமானது பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு காலங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று முருகபெருமான வேண்டிக் கொள்கிறோம். அவரோட பணமானது நாடகம் அளிக்காக சுகோஜயம் பார்க்கின்ற போது இந்த வளர்த்த வழியாக வருகிற சொல்லிய வேண்டும். அண்ணா இடத்துல சென்று விடைபெற்று செல்ல வேண்டும். ஏதோ கோபித்துக் கொண்டு உன் மீது நான் கோபத்தோடு சென்று விட்டேன் அண்ணா. என்னை மன்னித்தேன் என்று சொல்லி எனக்கு அர்ப்பணங்கள் தாருங்கள் அண்ணா. அர்ஜுனா, நான் உனக்கு அண்ணனா இருந்து ஒரு தெரியாத வார்த்தை சொல்லி இருந்தாலும் ஆனால் என் மேல் கோபித்து நாம குலமே சந்திரகுலம்
பின் வைத்த காலை பின் வைக்காத மன்னர்கள் கோவித்து வடதிசை போக வழியிலே போய் திரும்பி வருகிறாயே அண்ணா ஆனால் யாராவது சொல்லி வந்தியா நீ வந்தியா எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் அதாவது வழியிலே ஒருவர் வந்து பொறுமையோடு சொன்னால் அதை பெருமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப வண்ணமாக அதாவது ஒரு பெரியவர் வயதிலே முதிர்ந்தவர் அவர் ஒரு தபயோகி அன்னவர் சொல்லிய வண்ணம் தங்களை வந்து பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் எனக்கு அர்ப்பணிகள் தாருங்கள் அண்ணா சொல்வார் வார்த்தையை கேட்டு எனக்கு அற்புதம் தாருங்கள் அண்ணா இதுதான் என் கண்ணு அற்புதமும் கண்ணு சிவபெருமனை பார்த்து வருகிறேன் என்று ஆனா போகிறாயே என் கண்ணு ஆனா பெரியவர் மனம் வந்தால் பெருங்குளோர் 21 கண்ணு என் மனவாதன் வந்து இருக்கும் வேலையிலே அண்ணா அண்ணா என்று உன்னை நான் பார்த்து போக வேண்டுமே என்று உன் கை தாமலும் குழு கேட்கிற கண்ணு ஒரே சந்தத்தோடு என் கையில் இருக்கக்கூடிய சூடாமணி புஸ்தகத்தை நான் உன் கையில் தருகின்றேன் இப்படி இந்த களத்திலே இருக்கக்கூடிய இளங்கோயில்களை உன்னிடத்திலே கொடுத்து விட்டு நான் போகணும்னு சொல்லுகிறாயே அண்ணா ஆகட்டும் நான் போயிட்டு வரேன் இந்த சூடாமணி புஸ்தகம் கை தருகின்றேன் இப்படி இதை வைத்து ஆனா இந்த சூடாமணி புஸ்தகத்தை கையால் வைத்து ஆனா கீழ்பாவணியாக ஆனா என்னைக்குமே பாரு பொங்கலே விரிசா காட்டு போச்சு பெண்கள் ஒருத்தனை பார்த்து சிரிச்சால் பெண்கள் மானம் போச்சு அதை இப்போ நீ 12 அழகு படித்தவனா என் கண்ணு அதனால கீழ்பாவணி இந்த சூடாமணி புஸ்தகத்தை அரகரா ஒரே மனதாக நீ வளர்த்துக் கொண்டு போக வேண்டும் அவவும் மீறி ஏதாவது பெண்கள் உண்மையில் மோதித்து வந்தால் அம்மா என்று 3 முறை அழைத்து பார் ஒரு பெண்மணி என் மீதிலே மோகித்து வந்ததை உண்டானால் அம்மா அக்கா தங்கையே தமக்கையே என்று நான் நீதிமொழியான வார்த்தையிலே நீதிமொழியான வார்த்தை 3 முறை சொல்லிப்பார் ஆனா இருந்தால் அப்பா அண்ணா என்று 3 முறை அழைத்து பார் அது கோம்பீரி உண்மையில் மோகித்து வந்தால் பாரத்தால் கொடுத்தாலும் தோஷம் கிடையாது அண்ணா ஒருவருக்கு ஒரு முறைக்கு இருமுறைக்கு 3 முறை அதான் இன்னைக்கு ஒரு தண்ணி 3 வாட்டி புலப்பாரு ஒரு அரிசி 3 முறை பதம் பாரு அப்படின்னு சொல்லுவார்கள் அதை போலவே 3 முறை நான் பார்க்கிறேன் அதுக்கு மேல் வந்தால் கைக்கு பாலத்தால் போட்டால் தோஷம் கிடையாது நீ சிவபெருமனை பார்த்து ஐயும் கனி பற்றி வர வேண்டும் போயிட்டு வரையா கண்ணே அப்படியா நான் போயிட்டு வாப்பா போயிட்டு வரேன் இந்த பெண் ஆசை மண்ணாசை இந்த மண்ணாசை மணியலாசை
இந்த மண் ஆசை மனையல் ஆசை, இந்த மனையல் ஆசை மக்கள் ஆசை, இந்த மக்கள் ஆசை மனைவி ஆசை, 5 ஆசையை மறந்து பஞ்ச சனம் கை பிடித்து அரகர மகாதேவா என் அப்பனை கையிலே நாதா எனக்கு பாசிபதம் தர வேண்டும், பரமனே அருள் புரிவாய் என்று சொல்லி நான் ஒரு நோக்கமாக போகிற போது எவ்வளமாக போகிறேன் மகாராஜன் ஒன்றல்ல இரண்டல்ல ஒவ்வொரு வனமாக வனமது மனகடந்து வருகின்ற வலைகளிலே பார்த்தா இது காரு நல்ல படந்த வனம். உனக்கு ஏத்த மாதிரி தான் நடக்குது. ஏ சிசியா கேளுமையா சிசியா கேளுமையா ராஜநந்தனா கேளுமையா ராஜபூபா அதாவது காய்க்கின்ற தருணம் இது காரு நல்ல படந்த வனம், கருங்களை காய்க்க வனம், இது சூர நல்ல படந்த வனம், இது சிறைத்த குழி உறங்க வனம். இப்பேற்பட்ட வனமதி வனம் கடந்து அந்த வருவேன் என்று சொல்லி அரகர மகாதேவா அப்பனை கையிலை நாதா என்னை கண் பார்க்க வேண்டும் வரபொருளே ஆண்முடி பண்படி தரித்த நாதா என்று சொல்லி ஒரே நோக்கமாக நடந்து 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 இந்த வனத்தில் இந்த
அதையே போதும்